இப்ப ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை தான். ஈரான் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல நடக்கிற 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தைக்கு வருவார்களா இல்லையான்றது. ஆனா ஈரானுக்கு அதுக்கு என்ன சொல்லிருக்கிறார்கள் தெரியுமா? நாங்க புதிய ஆயுதங்களை யுத்த களத்துல பயன்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறோம் என்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்ப அமெரிக்கா ஈரான் இடையில போய்கொண்டிருக்கிற இந்த போரினுடைய நிலைமை நீங்க நான் யாருமே நினைக்கிறத விட மிகப்பெரிய மோசமான ஒரு நிலை. இந்த போரினுடைய விளைவு எப்படி இருக்குன்னு சொன்னா, இதுவரைக்கும் வரலாற்றுல நாங்க பார்க்காத மாதிரியான மிகப்பெரிய அளவிலான எரிபொருள் எரிசக்திக்கான ஒரு மோசமான நிலைமை என்று சொல்லி சர்வதேச எரிசக்தி முகாமை இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியினுடைய தலைவர் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். யாருமே நினைக்காத அளவுக்கான பெரிய ஒரு பிரச்சனைய இந்த ஒட்டுமொத்த உலகமுமே சந்திக்க போதுன்ற மாதிரி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். சீனா தங்களினுடைய முழுமையான ஆதரவு உங்களுக்கு இருக்கு என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அது என்னத்துக்காகன்றத இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, உங்களுக்கே விளங்கும். இப்ப மத்திய கிழக்கு நாடுகள்ல என்ன நடந்து கொண்டிருக்குது, என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடந்திருக்குது, இந்த போரினுடைய நிலைமை இப்ப எப்படி போய்கொண்டிருக்குது, இந்த போர் நிறுத்தப்படுமா இல்லையா, நாளைக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட இறுதி நாள், இந்த போர் முடிவடைய போதா இல்லாட்டி திரும்ப தொடங்க போதான்றத முழுமையா விரிவா விளக்கமா இந்த வீடியோல பார்க்கலாம். என்னடா முதல்ல இருந்தே சொல்றேன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரைகாலன். தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்போதான் சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஏப்ரல் 21ஆம் தேதி இன்றைய நாள் எங்களோட நாட்டினுடைய வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு நாள். 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், ஏப்ரல் 21 ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்து இந்தியாவோட 7 வருடங்கள் கடந்து கொண்டிருக்கு. 269 பேர் அந்த குண்டு தாக்குதலில் உயிரிழந்து போயிருந்தார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான தேவாலயங்கள், முக்கியமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்த ஹோட்டல்கள்ல நடந்த அந்த குண்டு தாக்குதல் 500 பேருக்கு மேல படுகாயம் அடைந்து இன்றைக்கு வரைக்கும் முழுமையான விசாரணைகள் முடிக்கப்படாம, இவர்தான் செய்தார், இவர்தான் செய்ய சொன்னார், இவர்களினுடைய சுயலாபத்துக்காக தான் இந்த தாக்குதல் நடந்தது என்ற முழுமையான விசாரணைகள் முடிக்கப்படாம கடந்த கால ஆட்சியாளர்களினுடைய ஆட்சியில சில விசாரணைகள் மறைக்கப்பட்டும் தங்களினுடைய சுயலாபத்துக்காக சில ஆதாரங்கள் அளிக்கப்பட்டும் இப்ப புதிதா வந்திருக்கக்கூடிய அரசாங்கத்துல மக்களினுடைய ஒரு நம்பிக்கையோட இந்த விசாரணைகள் இப்ப வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்குது. நிச்சயமா நீதியை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான 269 பேரினுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட 7ஆம் ஆண்டினுடைய நாள் தான் இன்றைய நாள். ஓகே, ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் ஆரம்பிச்சு இந்தியாவோட 53வது நாளை கடந்து போய் கொண்டிருக்குது. நாளைய நாள் ஏப்ரல் 22ஆம் தேதி தான் 14 நாட்கள் அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட கடைசி நாள். நாளைக்குள்ள அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நிரந்தரமான ஒரு முடிவு, ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டா மட்டும்தான் இந்த போர் நிரந்தரமா முடிவுக்கு வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல நடந்தது. ஆனா அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிவடைஞ்சிருந்ததும் எல்லாருக்குமே தெரியும். இப்ப 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை பாகிஸ்தான்ல முழுமையான பாதுகாப்புகளோட முழுமையான சகல ஏற்பாடுகளும், இஸ்லாமாபாத் டோல்க்ஸ் என்ற பெயர்ல முழுமையான ஏற்பாடுகளோட பாகிஸ்தான் ஈரானினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா JD Vance தலைமையிலான குழுவினர் இப்ப பாகிஸ்தானுக்கு போயிருக்கிறதா அமெரிக்காவினுடைய செய்தி ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப ஒட்டுமொத்த உலகமுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வருவார்களா இல்லையா. ஏன்னு சொன்னா, இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு நேற்றைய நாள்ல தான் நேற்றுக்கு முதல் நாள்ல தான் அமெரிக்கா ஈரானினுடைய ஒரு கப்பலை தாக்கி தங்களினுடைய கட்டுப்பாடுகள் எடுத்திருக்கிறார்கள். இந்த செயல்ன்றது இந்த பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையான்றதுல மிகப்பெரிய கேள்வியை உருவாக்கி இருந்தது. அந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு இப்ப ஈரானினுடைய நிலைப்பாடு மொத்தமா மாறி இருக்குது. என்ன சொல்லிருக்கிறார்கள் சொன்னா, இனிமேலும் அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்கறது நாங்க தயாரா இல்லை. நேற்றைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன், அமெரிக்காவுடைய பேச்சை நம்பி போறதுக்கு தயாரா இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாம இப்ப ஈரான் ஒரு சில புதிய விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். எங்கள்கிட்ட புதிய ஆயுதங்கள், ஒரு புதிய ஆயுத
அளவுகள் வந்து இந்த போர்ல பயன்படுத்துறதுக்காக நாங்க தயாரா வச்சிருக்கிறோம் என்ற மாதிரி ஈரானினுடைய ரிவல்யூஷனரி கார்ட்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஈரானினுடைய அதிகாரிகள் என்ன சொல்றார்கள்னு சொன்னா, பாராளுமன்ற சபாநாயகர்கள், ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், ஈரானினுடைய ஜனாதிபதி உட்பட்ட முக்கியமானவர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னு சொன்னா, இனிமேலும் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்க தயாரா இல்ல. ஏனென்றா அமெரிக்கா செய்யறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வார்களானே, அது பழமொழியான்றது எனக்கு சரியா தெரியல. பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுற செயல்பாடு. ஒரு பக்கமா ஈரான தாக்கி கொண்டு இன்னொரு பக்கமா பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா யாராவது வருவார்களா? ஜோஜு பாருங்க, ரெண்டு பேருக்கிட்ட சண்டை நடக்குது. ஒருத்தன் சமாதான பேச்சுவார்த்தைக்கு போவோம்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி வாரார். ஆனா இன்னொருத்தன் அவனை அடிச்சு கொண்டே நீ சமாதான பேச்சுவார்த்தைக்கு வாண்டு அடிச்சடிச்சு கூப்பிட்டா யாராவது வரணுமா? அவ்வளவு பெரிய ஒரு நாடு, பெரிய ஒரு வல்லாதிக்க நாடு தான் ஈரானும். அமெரிக்கா அவ்வளவு பெருசா இருக்குதோ அதே மாதிரி தான் ஈரானும். நல்ல படைபலம் இருக்குது, நல்ல ஆயுத பலங்களை வச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான். அப்படிப்பட்ட ஒரு நாடை இவர்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக ப்ரெஷர் பண்ணி நீ என்னோட பேச்சுவார்த்தைக்கு வாண்டு கூப்பிட்டா கடைசி வரைக்கும் ஈரான் வரப்போறது இல்லை. அதே ஒரு நிலைப்பாட்டில் தான் இப்ப ஈரானும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முழுமையான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியும், டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகள், அவரினுடைய கட்டளைகளினுடைய செயல்பாடுக்கு அமையத்தான் அங்க எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. அவரினுடைய செயல்பாடுகளால தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நாளைய நாளை கடந்துட்டு சொன்னா தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி தான் இப்ப வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல்கள், செய்திகளினுடைய அடிப்படையில இருந்து எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த நிலைமையில சர்வதேச எரிசக்தி மையம், அதாவது இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியினுடைய தலைவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னு சொன்னா, இப்ப இருக்கிற இந்த எரிசக்தி தட்டுப்பாட்டினுடைய நிலைமை கடந்த 1973ஆம் ஆண்டு, 79ஆம் ஆண்டு, 2022ஆம் ஆண்டுல இருந்த நிலைமையை விட மிக மோசமான நிலைமை. வரலாற்றில் வந்த எல்லா எரிசக்தி தட்டுப்பாடுகளுடைய நிலைமையை விடவும் இதுதான் மிக மோசமான நிலைமையா இருக்கும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். பிக்கஸ்ட் இன் ஹிஸ்டரி, வரலாற்றிலேயே மிகப்பெரிய மோசமான நிலைமை என்று சொல்லி அவர் இந்த நிலைமையை சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாமே வச்சு பார்க்கும்போது இந்த அமெரிக்கா ஈரான் இடையிலான போரினுடைய விளைவு ஒட்டுமொத்த உலகமும் இதுவரைக்கும் எதிர்கொள்ளாத உணவு பஞ்சமா இருந்தாலும் சரி, எரிபொருள் பஞ்சமா இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தினுடைய மோசமான நிலைமைக்கு பெரிய பெரிய நாடுகளும் சின்ன நாடுகளும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி தான் நிபுணர்களும் தொடர்ச்சியா எச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாள்ல எரிபொருள் க்ரூட் ஆயிலினுடைய விலை எவ்வளவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா $94 இருந்திருக்குது. குறிப்பிட்ட $1, $2 கூடி குறைஞ்சிற நிலைமையில போய்கொண்டிருக்குது. ஆனா இப்ப எரிபொருளும் சரி, தங்கமும் சரி, கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்களும் இந்த பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையா, எப்படிப்பட்ட முடிவை ஈரான் எடுக்க போறார்கள் என்ற அந்த ஒரு நிலைமையை தான் இப்ப எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நாளைய நாள் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த போரினுடைய நிரந்தரமான முடிவா இல்லாட்டி மீள் ஆரம்பமானதுதான் நாளைக்கு முடிவு செய்யப்பட போற ஒரு முக்கியமான நாள். அதுக்காகத்தான் இப்ப பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் டோல்ஸ் என்ற பெயர்ல பேச்சுவார்த்தைகள், 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தைக்காக ஆயத்தங்கள் நடந்து ஈரானுக்காக ஏனைய சொல்லப்போனா ஒட்டுமொத்த உலக நாடுகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இதுக்கிடையில சீனாவினுடைய தூதுவர் ஒரு விடயத்தை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த பாகிஸ்தான்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தைக்கு, இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்காக சீனாவினுடைய முழுமையான ஆதரவு எப்பவுமே பாகிஸ்தானுக்கு இருக்கும். பாகிஸ்தான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக கடுமையா முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சிக்கு சீனா எப்பவுமே உறுதுணையா இருக்கும் என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இப்ப ஈரான்ல இருந்து போய்கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 90% பெட்ரோலியம் சீனாவுக்கு தான் போய்கொண்டிருக்குது. சீனா வந்து ஈரான் தான் இருந்துதான் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையினால சீனாவுக்கு தான் பெரிய அளவிலான பொருளாதார சிக்கல்கள் உருவாகி இருக்குது. ஸோ அந்த நிலைமையில இப்ப சீனாவினுடைய தூதுவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். இதுல நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு கேள்வி, பாகிஸ்தான் எதுக்காக இவ்வளவு மும்முரமா இருக்கிறார்கள், எதுக்காக இந்த போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரதுக்காக நடுநிலையா இவ்வளவு தைரியமா? ஜோஜி பாருங்க, உலகத்தினுடைய 2 பெரிய வல்லரசுகள், ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ஈரான். ஆனா பாகிஸ்தானினுடைய ஆரம்பத்திலிருந்தே நிலைப்பாடு எந்த பக்கம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய பக்கம் தான். அமெரிக்கா தாக்குதல் நடத்தி அதுக்கான பதில் தாக்குதலை ஈரான் நடத்தின நேரத்துல
ஈரான் செய்தது பிழை என்ற மாதிரி தான் பாகிஸ்தான் ஆரம்பத்துல பேசியிருந்தார்கள். அதுவும் இங்க முக்கியமான ஒரு விடயம். சோ பாகிஸ்தானுடைய சப்போர்ட் அமெரிக்காவினுடைய பக்கம் இருக்கின்றது ஒரு பக்கமா இருந்தாலும் இந்த போர்ல நாங்க நடுநிலையா இருக்கிறோம், நடுநிலைய நாங்க வகிச்சு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரோம். எதுக்காக பாகிஸ்தான் இவ்வளவு தூரம் மும்முரமா நிற்கிறார்கள்னு சொன்னா, இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி பாகிஸ்தான் இதை முடிச்சு வச்சா உலக அரசியல்ல பாகிஸ்தானுக்கான ஒரு பொசிஷன் கிடைக்கும், அவர்களுக்கான ஒரு நிலை உலக அரசியல்ல கிடைக்கும். அந்த ஒரு நிலைமையை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் பாகிஸ்தான் இவ்வளவு தூரம் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இது முடிவுக்கு வந்தா மட்டும்தான். அப்படி இல்லைன்னு சொன்னா அவர்களுடைய நிலைப்பாடும் கேள்விக்குறியா மாறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்குது. அந்த நாட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவர்கள் அதை விட இன்னும் அதிகமா நாட்டுக்குள்ள அதிகமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து வச்சு கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இன்னொரு முக்கியமான விடயத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஈரானுக்குள்ள இருந்து முழுமையான யுரேனியத்தையும் வெளியில் எடுக்கிறன்றது நீண்ட கால மற்றும் கடினமான ஒரு செயல்பாடா இருக்கும். அதை நாங்கள் அவ்வளவு இலகுவா செஞ்சிட முடியாது, அது நீண்ட கால ஒரு செயல்பாடா தான் எங்களுக்கு இருக்கும்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நான் லாஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோலையும் சொல்லியிருப்பேன், யுரேனியம் அதிகமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானுக்குள்ள இஸ்ஃபஹான் மலையடிவார பகுதிகளில் இருக்கக்கூடிய சுரங்கங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே 2025ஆம் ஆண்டுல அமெரிக்கா நடத்தின தாக்குதல்ல அளிக்கப்பட்ட அந்த அணு உற்பத்தி நிலையங்கள்ல அதிகமா செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இன்னுமே ஈரானுக்குள்ள இருந்து கொண்டுதான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா வெளியில எடுக்கிறன்றது ஈரான இனிமேல் நீங்க அணு உற்பத்தியை மேற்கொள்ளாதீங்கன்னு சொல்லி அதை முழுமையா அமெரிக்கா நம்புறன்றது ஒரு நீண்ட கால கடினமான செயல்பாடா இருக்குமன்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அதுக்கு ஈரான் அனுமதிச்சா மட்டும்தான். நான் தொடர்ச்சியா வீடியோஸ்ல சொல்லிக் கொண்டு வர ஒரே விடயமும் அதான், ஈரானுக்குள்ள எந்த ஒரு அணு உற்பத்தி செயல்பாடுகளும் நடக்கக்கூடாதுன்ற ஒன்றுதான் அமெரிக்காவினுடைய ஒரே குறிக்கோள். ஆனா அதுக்கு தான் ஈரானும் சம்மதிக்காம இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் நடந்துட்டுன்னு சொன்னா இந்த போர் நாளைய நாளே முடிவுக்கு வந்துடும். ஈரான் ஏற்றுக்கொள்வார்களா இருந்தா, அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்தை சரியான முறையில் கொடுக்குமா இருந்தா இந்த போர் நாளைக்கே முடிவுக்கு வரும். ஆனா இப்ப வரைக்கும் உறுதியா எதுவுமே தெரியாது இந்த போர் முடிவுக்கு வருமா இல்லையான்றது. ஸோ இப்ப இருக்கிற நிலைப்பாடு உண்மையை சொல்ல போனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரம், நீங்க நான் எல்லாரினுடைய வாழ்க்கையுமே ஈரான் எடுக்கக்கூடிய முடிவுல தான் இருக்குது. அமெரிக்கா இப்ப பாகிஸ்தான்ல காத்து கொண்டிருக்கிறார்கள், ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள், அந்த மேசைக்கு எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஈரானினுடைய நிலைப்பாடு இப்ப வரைக்கும் ஏப்ரல் 21ஆம் தேதி நான் இந்த வீடியோ ஷூட் பண்ற மாலை நேரம் 5:30 மணி வரைக்கும் எந்த ஒரு முடிவையுமே, நாங்க பாகிஸ்தானுக்கு போறோம், இந்த பேச்சுவார்த்தை நடத்த போறோம் என்ற எந்த ஒரு உத்தியோகபூர்வமான முடிவையுமே ஈரான் இன்னும் வெளிப்படுத்தல. ஸோ எல்லாருமே தயாரா இருப்போம் ரெண்டு விஷயத்துக்கு. ஒன்று, போர் நடந்து ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரமும் நாசமாகிறது வெளிப்படையா சொல்ல போனா. ரெண்டாவது, போர் முடிவுற்றாலும் இன்னொரு கடைசி ஒரு 2-3 வருடங்களுக்காவது பொருளாதார ரீதியில நாங்க கொஞ்சம் கஷ்டப்படுறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமாக இருக்க கமெண்ட் சொல்லிடலாம். தொடர்ச்சி என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணலன்னு சொன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் வீடியோஸ் சந்திப்போம். நன்றி.